புதுச்சேரியில் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய மத்திய அரசின் தொழிலாளர் ஆணையர் கைது. லஞ்சம் கொடுத்த புரோக்கரும் சிபிஐயிடம் சிக்கினார். சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் இடங்களை பெற தலைமையை வலியுறுத்துவோம். அதிமுக செயலாளர் அன்பழகன் பேட்டி. திருவாண்டார்கோவில் அருகே கடைகளின் ஷட்டரை உடைத்து திருட்டு, வாலிபர் கைது. புதுச்சேரியில் தொழிலாளர் கான்ட்ராக்ட் தொடர்பாக தனியார் கம்பெனிக்கு ஆதரவாக செயல்பட ரூபாய் 1 லட்சம் வாங்கிய மத்திய அரசின் உதவி தொழிலாளர் ஆணையரை சிபிஐ கையும் களவுமாக பிடித்து கைது செய்தது. மேலும் லஞ்சம் கொடுத்த புரோக்கரும் சிபிஐயிடம் பிடிபட்டார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தயாநகரில் பிஎஸ்என்எல் ஊழியர் குடியிருப்பு பகுதியில் மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு உதவி தொழிலாளர் ஆணையராக ராஜஸ்தானை சேர்ந்த ரமேஷ்குமார் பணிபுரிந்து வருகிறார். இங்கு மத்திய அரசு நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசின் சார்பு நிறுவனங்கள், தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு, போனஸ், பணி நிரந்தரம், குறைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு உதவி தொழிலாளர் ஆணையர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி சமரச தீர்வு காணப்படும். நெய்வேலி என்எல்சி தொழிலாளர் பிரச்சினை தொடர்பாக நிர்வாகம் தொழிற்சங்கத்துடன் இங்குதான் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்படுவது வழக்கம். இந்நிலையில் புதுச்சேரி உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்தில் அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதாக சென்னை சிபிஐக்கு புகார் சென்றது. குறிப்பாக தேனியைச் சேர்ந்த ஒரு நிறுவனத்தில் தொழிலாளர் கான்ட்ராக்ட் தொடர்பாக பிரச்சனையில் கம்பெனிக்கு ஆதரவாக செயல்பட உதவி ஆணையர் ரமேஷ்குமார் ரூபாய் 1.5 லட்சம் கேட்பதாக சென்னை சிபிஐக்கு புகார் சென்றது. இதனையடுத்து புதுச்சேரியில் சிபிஐ அதிகாரிகள் கடந்த 4 நாட்களாக முகாமிட்டு உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்தை ரகசியமாக கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் நேற்று மதியம் 12:30 மணியளவில் உதவி தொழிலாளர் ஆணையர் ரமேஷ்குமார் ரூபாய் 1 லட்சம் பெறும் பொழுது அங்கு மறைத்திருந்த சிபிஐ அதிகாரிகள் விரைந்து வந்து கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். மேலும் லஞ்சம் கொடுத்த புதுச்சேரியைச் சேர்ந்த இளங்கோ என்ற புரோக்கரையும் கைது செய்தனர். பின்னர் உதவி ஆணையர் அலுவலகத்திற்குள் யாரும் செல்லாதவாறு பூட்டப்பட்டு சிபிஐ டிஎஸ்பி சேது மாதவன் தலைமையிலான 7க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இரவு 10 மணியை கடந்தும் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதற்கிடையே ரெட்டியார்பாளையம் தயாநகர் 4வது குறுக்கு தெருவில் உள்ள உதவி தொழிலாளர் ஆணையரின் வீட்டிலும் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். புதுச்சேரியில் மத்திய அரசின் உதவி தொழிலாளர் ஆணையரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவிற்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என திமுக காங்கிரஸ் கட்சியினர் வதந்தி பரப்பி வருகின்றனர் என்றும், அதிமுக தொண்டர்கள் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாரும் வெற்றி பெற வாய்ப்பில்லை என்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கருத்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுகவிற்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் 2 இடங்கள் ஒதுக்கப்படும் என யூகத்தின் அடிப்படையில் ஊடகங்களில் செய்தி வெளியான நிலையில் புதுச்சேரி அதிமுக மாநில செயற்குழு கூட்டம் உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமையும் போது புதுச்சேரியில் அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுகவிற்கு 2 இடங்கள் மட்டுமே ஒதுக்கப்படும் என திமுக காங்கிரஸ் கட்சியினர் திட்டமிட்டு வதந்திகளை பரப்பி வருவது கண்டிக்கத்தக்கது என கூறினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தொண்டர்கள் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாரும் வெற்றி பெற முடியாது என்ற அவர், சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் இடங்களை பெற தலைமையை வலியுறுத்துவோம் என்றார். திருவாண்டார்கோவில் மற்றும் மதகடிப்பட்டு பகுதியில் உள்ள கடைகளில் ஷட்டரை உடைத்து திருட்டில் ஈடுபட்ட வாலிபரை திருபுவனை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடந்த 13ஆம் தேதி திருவாண்டார்கோவில் மற்றும் மதகடிப்பட்டு நல்லூர் சாலையில் உள்ள இருவேறு கடைகளில் மர்ம நபர்கள் ஷட்டர் பூட்டை உடைத்து மொத்தம் 73,000 ரொக்க பணத்தினை திருடி சென்றது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருபுவனை காவல்துறையினர் உதவி ஆய்வாளர் கதிரேசன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார். இதில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சத ரெட்டி ஆகியோர் உத்தரவின்படி நெட்டப்பாக்கம் காவல் ஆய்வாளர் கீர்த்திவர்மன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் அசோக் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் தலைமையில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு மதகடிப்பட்டு, திருவாண்டார்கோவில், கண்டமங்கலம், திருக்கனூர், வில்லியனூர், ரெட்டியார்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் அதில் பதிவான காட்சிகளை வைத்து அவர்களை தேடி வந்த நிலையில் திருட்டில் ஈடுபட்ட 3 நபர்கள் அடையாளம் காணப்பட்டு லெனின் நகர் ஆர்கேஎஸ் என்கின்ற உஸ்கா சுனில் எனும் நபரை பிடித்து விசாரணை செய்ததில்
2 பேர் உதவியுடன் பூட்டை உடைத்து திருடியதை ஒப்புக்கொண்டனர். அதன் அடிப்படையில் திருபுவனை காவல்துறையினர் அவரை கைது செய்து அவரிடமிருந்து திருட்டுக்கு பயன்படுத்திய ஒரு செல்போன் மற்றும் ரொக்க பணத்தை கைப்பற்றி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுச்சேரி மத்திய சிறையில் அடைத்தனர். ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட ஜெயமுத்து மாரியம்மன் ஆலய திருவிழாவில் பங்கேற்க பாஜக தலைவர் வி. பி. ராமலிங்கத்தை நேரில் சந்தித்து ஆலய நிர்வாகிகள் அழைப்புதல் வழங்கி வரவேற்றனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளம் பகுதியில் உள்ள ஜெயமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் திருவிழா நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு ராஜ்பவன் தொகுதி பாஜக அலுவலகத்தில் புதுச்சேரி பாஜக தலைவர் வி. பி. ராமலிங்கத்தை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பஞ்சாயத்தார்கள் அழைப்புதல் வழங்கி வரவேற்றனர். இந்நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள் சுசீலா மற்றும் விக்னேஷ், ஊர் பஞ்சாயத்தார்கள் ஐயப்பன், சரவணன், அருண், முருகன், இளவரசன், குப்புசாமி மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியின் திமுக மாணவரணி அமைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரோஷன் அக்தர் எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியின் மாணவரணி அமைப்பாளராக ரோஷன் அக்தர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து ரோஷன் அக்தர் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் மாநில கழக அமைப்பாளர் சிவாவை சந்தித்து வாழ்த்துக்கள் பெற்றார். இவர்களுடன் புதுச்சேரி மாணவரணி அமைப்பாளர் SP மணிமாறன், பொதுக்குழு உறுப்பினர் வேலன், கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் மாநில அமைப்பாளர் சங்கர், மாநில தகவல் தொழில் பணி தொழில் ஒருங்கிணைப்பாளர் பாலபாரதி, சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு மாநில துணை அமைப்பாளர் SML லியாக்கத் அலி, தேங்காய் திட்டு கழக முன்னோடி சேகர் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி கேரம் அகாடமி சார்பில் நடைபெற்ற 18வது மாநில அளவிலான கேரம் போட்டியை SP ரச்சனா சிங், ஈரம் அறக்கட்டளை நிறுவனர் ஈரம் ராஜேந்திரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி கேரம் அகாடமி மற்றும் HRCSS ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் 18வது ஆண்டு மாநில அளவிலான 3 நாள் கேரம் போட்டி துவக்க விழா முத்தியால்பேட்டை ஆறுமுகம் திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. கேரம் அகாடமி செயலாளர் சதீஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக SP ரச்சனா சிங், ஈரம் அறக்கட்டளை நிறுவனர் ராஜேந்திரன், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்து சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சாமிநாதன், காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மருதுபாண்டியன், புதுச்சேரி விளையாட்டு சங்கத்தின் தலைவர் வலவன், கூடோ சங்கம் சந்தோஷ்குமார், SS ஸ்போர்ட்ஸ் அகாடமி தலைவர் சுக்குநாதன், உதயகுமார், அறிவுமணி, சுதாகர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த போட்டியில் புதுச்சேரியைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள், தனியார் பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை பரிசளிப்பு விழா நடைபெறுகிறது. கரிக்கலாம்பாக்கம் சுடுகாட்டு பாதைக்கு தார் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் உள்ள சுடுகாட்டு பாதையில் தார் சாலை அமைக்கும் பணிக்காக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்வதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், முதுநிலை பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ் மற்றும் NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கென்னடி நகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ புற்றுமாரியம்மன் ஆலய திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி சுப்ராயப்பள்ளி சத்திரம் கென்னடி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புற்றுமாரியம்மன் ஆலய திருவிழா கடந்த 18ஆம் தேதி திங்கட்கிழமை கணபதி ஹோமம், கொடியேற்றுதல், காப்பு கட்டுதல் மற்றும் அன்னதானத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஊரணி பொங்கல் விழா, எல்லை பாதுகாப்பு அமைத்தல், அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சக்தி கரக ஊர்வலம், கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனரும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். முன்னதாக சுவாமிக்கு பால் அபிஷேகம், சந்தனக்காப்பு அலங்காரம், அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இவ்விழாவில் சசி, ஜோதி, கண்ணதாசன், அன்பழகன், ராஜா, அலெக்ஸ், ஜோதி, சதீஷ், அரவிந்த், ஜெகன், சூர்யா மற்றும் மக்கள் நல்வாழ்வு சங்கத்தினர், அறங்காவலர் குழுவினர், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆதித்ய ஹோட்டல் ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பில் வேளாங்கண்ணி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு சமூக சேவகர் குமரவேல் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. வேளாங்கண்ணி மாதா கோவிலில் இம்மாதம் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள கொடியேற்ற விழாவிற்கு தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு SP பட்டேல் சாலை ஆதித்ய ஹோட்டல் ஆட்டோ ஸ்டாண்ட் தொழிலாளர்கள் சார்பில்
அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் சமூக சேவகரும் INGB நிறுவன தலைவருமான குமரவேல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் INGB தேசிய ஆலோசகர் மன்கூஸ் மற்றும் ஆட்டோ சங்க நிர்வாகிகள் பிரகாஷ், ராஜேஷ், கண்ணன், சேகர் ஆகியோர் பங்கேற்று இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். ஸ்ரீ போத்தூரி வீர பிரம்மேந்திர சுவாமிகள் திருவுருவ சிலை பிரதிஷ்டை விழா நடைபெற்றது. புதுச்சேரி அருகே கீழ்புத்துப்பட்டு முன்னையம் கிராமத்தில் ஸ்ரீ போத்தூரி வீர பிரம்மேந்திர சுவாமிகள் திருவுருவ சிலை பிரதிஷ்டை விழா நடைபெற்றது. இவ்விழாவில் கணபதி பூஜை, அனுப்சை, கலச பூஜை, ருத்ர ஜபம், யாகம், ஹோமம், நிறைவேள்வி, உலக மகான் காலஞானி ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவில் வீரம் பட்லைய சுவாமி, ஜெகத்குரு ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமிகளின் 8வது தலைமுறை மேலும் கொள்ளுப்பேரன் பிரம்மங்காறு மடமும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தலைமை தாங்கினார். தவத்திரு சக்தி போகர் தாசன் சுவாமிகள், ஸ்ரீமத் போகரின் புவனேஸ்வரி பீடம், சென்னை சர்வேஸ்வரன் அறங்காவலர், சென்னை ஸ்ரீ காளிகாம்பாள் கமடேஸ்வரர் தேவஸ்தானம் முன்னிலை வகித்தனர். சதுரகிரி மூலிகை மரசித்தர் சிவமுனியசாமி ரகுபதி ஒருங்கிணைப்பாளர், சென்னை ஸ்ரீ காளிகாம்பாள் கமடேஸ்வரர் தேவஸ்தானம் மொன்னையம்பேட்டை கிராம நாட்டாமைகள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவை ஸ்ரீ VP சுவாமிகள் பாரம்பரிய கலாச்சார மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் மருத்துவர் இருசப்பன் சுவாமிகள், புதுச்சேரி ஸ்ரீ VP சுவாமிகள் பாரம்பரிய கலாச்சார மருத்துவ ஆராய்ச்சி நிறுவன தலைவர் பரத், விழுப்புரம் மாவட்ட அகில இந்திய சூர்யா நற்பணி இயக்கத்தின் மாவட்ட அமைப்பாளர் தீபக் சூர்யா ஆகியோர் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அறுசுவை அன்ன சேவை நடைபெற்றது. புதுச்சேரியில் கலைஞர் அறிவாலயம் கட்டுமான பணியை திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா இன்று திமுக கழகத்தினர் முன்னிலையில் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். திமுக கழக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான தளபதி மு க ஸ்டாலின், துணை முதல்வர், கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்று கிழக்கு கடற்கரை சாலையில் சிவாஜி சிலை அருகில் உள்ள இடத்தில் கலைஞர் அறிவாலயம் கட்டுவதற்கு அனுமதி அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மாநில கழகம் சார்பில் கலைஞர் அறிவாலயம் கட்டும் பணிக்கான வரைபடம் தயார் செய்யப்பட்டு புதுச்சேரி நகர வளர்ச்சி குழுமத்தின் அனுமதி கோரப்பட்டு தற்போது அனுமதி கிடைத்ததை தொடர்ந்து இன்று காலை 7:21 மணி முதல் 7:59 மணிக்குள் கலைஞர் அறிவாலயம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் மாநில கழக அவைத்தலைவர் SP சிவகுமார், தலைமை செயற்குழு உறுப்பினர் CV திருநாவுக்கரசு, துணை அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, பொருளாளர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், இளைஞரணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். லாஸ்பேட்டை தொகுதி செயலாளர் தியாகராஜன் வரவேற்று பேசினார். மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா விழாவிற்கு தலைமை தாங்கி அறிவாலயம் கட்டுமான பணியை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் துணை அமைப்பாளர்கள் குமார், தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் சன்குமாரவேல், முன்னாள் பாராளுமன்ற செயலர் மூர்த்தி, KMP லோகையன், JVS ஆறுமுகம், காந்தி, அருட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், ராமசாமி, செல்வநாதன், சக்திவேல், தங்கவேலு, வேலவன், சண்முகம், தர்மராஜன், கோகுல், ரவீந்திரன், செந்தில்வேலன், இளம்பரதி, பழனி, பிரபாகரன், அணிகளின் அமைப்பாளர்கள் மற்றும் அணிகளின் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள், கழக முன்னோடிகள், கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பொறியாளரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 22 வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளனர். புதுவையில் கடந்த சில நாட்களாக இருசக்கர வாகன திருட்டு அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. இதில் அதிக அளவில் பெரியக்கடை காவல் சரகத்திற்குட்பட்ட இடங்களில் நடைபெற்றது. இதனையடுத்து பெரியக்கடை ஆய்வாளர் ஜெய்சங்கர், உதவி ஆய்வாளர் முருகன் தலைமையில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே போலீசார் அண்ணா சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது நம்பர் பிளேட் இல்லாமல் இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு நபரை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதனையடுத்து அந்த வாலிபரை போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் விழுப்புரத்தைச் சேர்ந்த ராஜதுரை, வயது 34 என்பது தெரியவந்தது. மேலும் அவர் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவர் என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு வாகனம் என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து ராஜதுரையை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இதனையடுத்து அவரை 3 நாள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் புதுவை மற்றும் தமிழகத்தில் பல இடங்களில் இதேபோல் வாகனங்களை திருடியது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அவர் திருடிய 22 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதில் 5 வாகனங்கள் பெரியக்கடை காவல் நிலைய எல்லையிலும் 2 வாகனங்கள் ஒதியஞ்சாலை காவல் நிலைய எல்லைகளிலும் திருடப்பட்டது தெரிய வந்தது. பல்வேறு இடங்களில் வாகன திருட்டில் ஈடுபட்ட அவர் திருடிய வாகனங்களை கிராமப்புறங்களில் குறைந்த விலைக்கு விற்றது தெரிய வந்துள்ளது.
வெகு விமர்சையாக நடைபெற்ற ஆட்டுப்பட்டி பத்ரகாளியம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்திக் கடனை செலுத்தினர். புதுச்சேரி உப்பளம் ஆட்டுப்பட்டியில் அமைந்துள்ள பத்ரகாளியம்மன் கோவிலில் 31வது ஆண்டு திருவிழா நேற்று முன்தினம் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. விழாவில் நேற்று மாலை பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றதை தொடர்ந்து தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் விரதம் இருந்து தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். முன்னதாக கரக புறப்பாடு நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியாக ஆலயத்தை வந்தடைந்தது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். விழாவில் இன்று வெள்ளிக்கிழமை அம்மன் வீதி உலா நடைபெறுகிறது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் இளம்பச்சை மற்றும் கரும்பச்சை பட்டுடுத்தி எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மேற்கு திசை மாறுபாடு காரணமாக புதுச்சேரியில் காலை பெய்து வந்த தொடர் மழையால் பள்ளி கல்லூரி மாணவிகள் குடைபிடித்தபடியே நடந்து சென்றனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி இன்று காலை முதலே புதுச்சேரி நகரப்பகுதி மற்றும் கிராம பகுதி என மாநிலம் முழுவதும் இடியுடன் கனமழை பெய்து வந்தது. காலை முதலே பெய்து வரும் மழையால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தபடியும் குடை பிடித்தபடியும் சென்றனர். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் ஆனுவல் எஸ்சி மேகசின் என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் ஆனுவல் எஸ்சி மேகசின் என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. விழாவில் பாரதிதாசன் பேரனும் மன்னன் மகனும் ஆகிய பாரதி மற்றும் வட்டம் 2 பள்ளி துணை ஆய்வாளர் செல்வி மற்றும் பேராசிரியர் பூங்குழலி, பட்டிமன்ற பேச்சாளர் அமலோற்பவ மேரி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ஆண்டு இதழை வெளியிட்டனர். பள்ளியின் தலைமை ஆசிரியர் புவனேஸ்வரி வரவேற்புரை ஆற்றினார். பின் பள்ளி துணை ஆய்வாளர் தலைமையேற்று விழாவை சிறப்பித்தார். ஆண்டு மலர் இதழை தலைமை ஆசிரியைகள் மற்றும் பள்ளி மேலாண்மை தலைவர் திலகவதி உறுப்பினர்கள் இதழை பெற்றுக் கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்த இந்த விழாவில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். உப்பளம் அறப்பணி அவை தோட்டத்தில் அடிப்படை வசதிகளை தீர்க்க அதிகாரிகளுடன் சென்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நடவடிக்கை மேற்கொண்டார். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அறப்பணி அவை தோட்ட பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியை அலுவலகத்தில் நேரில் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். அதில் தங்கள் பகுதியில் பாதாள வடிகால் வசதி இல்லாததால் மழைக்காலத்தில் சிரமப்படுகின்றோம், குடிநீரின் அழுத்தம் குறைவாக உள்ளது, தெரு மின்விளக்கு இல்லை என்றும் புகார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பொதுப்பணித்துறை பாதாள வடிகால் பிரிவு பொறியாளர் வைத்தியநாதன் மற்றும் இளநிலை பொறியாளர் சங்கர் ஆகியோரிடம் தொலைபேசியில் பேசி உடனடி நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தினார். மேலும் பொறியாளர் சங்கருடன் அப்பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். குடிநீர் பிரச்சினை குறித்து பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு செயற்பொறியாளர் வாசன் மற்றும் உதவி பொறியாளர் அன்பரசன் ஆகியோரிடம் பேசினார். அதேபோல மின்விளக்கு அமைப்பதற்காக மின்துறை இளநிலை பொறியாளர் குமாருடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது அதிகாரிகள் பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு வழங்கப்படும் என உறுதியளித்தனர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் ஒரு கிராம் 9215 ரூபாய், வெள்ளி ஒரு கிராம் 125 ரூபாய். புதுச்சேரியில் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய மத்திய அரசின் தொழிலாளர் ஆணையர் கைது. லஞ்சம் கொடுத்த புரோக்கரும் சிபிஐயிடம் சிக்கினார்.
சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் இடங்களை பெற தலைமையை வலியுறுத்துவோம். அதிமுக செயலாளர் அன்பழகன் பேட்டி. திருவாண்டார்கோவில் அருகே கடைகளின் ஷட்டரை உடைத்து திருட்டு, வாலிபர் கைது. புதுவையில் கலைஞர் அறிவாலயம் கட்டுமான பணி துவக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அடிக்கல் நாட்டி துவக்கி வைப்போம். புதுவையில் தொடர் திருட்டில் ஈடுபட்ட பொறியாளர் கைது, 22 வாகனங்கள் பறிமுதல்.